அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து ப்ளவுஸுக்கு முன்பக்க உயரம் எவ்வளோ எடுக்கணும், முன்பக்கம் வந்து ஷோல்டர்லேருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ எடுக்கணும், அதுக்கு கீழே பிடிக்கக்கூடிய டாட்டோட உயரம் எவ்வளோ பிடிக்கணும், அந்த டாட்டோட அகலம் எவ்வளோ, இது எல்லாமே இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் நம்ம இப்படி வளைச்சி இப்படி கட் பண்ணுறோம் இல்லையா ஃப்ரண்ட்டில், அந்த இடத்துல இந்த இடத்துலையும் எவ்வளோ கேப் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கான டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட் பார்ட் இருக்குது அப்படின்னா அதில் ஹூப்பட்டி சைடு வந்து ஒரு 4+1 சைடில் வந்து 5+1 எடுத்துக்க சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். அது வந்து கன்ஃபியூஸாக இருக்குது, அது வந்து எனக்கு கொஞ்சம் புரியலை அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இதுவும் நமக்கு சரியாக இருக்கும். இப்போ தோராயமாக ஒரு அளவுகள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய அளவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஷோல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 6 இன்ச் இருக்குது, ஆர்ம் ஹோல் வந்துட்டு நமக்கு ஒரு 6.5 இன்ச் இருக்குது, செஸ்ட்டு வந்து ஒரு 11 இன்ச் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு 44 இன்ச்சு ப்ளவுஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது செஸ்ட்டு வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் நான் எக்ஸாம்பிளுக்கு செஸ்ட்டு வந்து 40, மிடில் செஸ்ட்டு வந்து 44 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ செஸ்ட் ரவுண்டு 40, மிடில் செஸ்ட் வந்து 44 அப்படின்னா நீங்கள் செஸ்ட் ரவுண்டுடைய அளவாக நீங்கள் வந்து இந்த 44ங்கிறத எடுத்துக்கலாம். அப்படி இல்லை, அது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நீங்கள் ஈஸ் அலவன்ஸாக செஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் 4 இன்ச் அப்படின்னா இது கூட நீங்கள் 4 இன்ச் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், 44 நீங்கள் வந்து 4ஆக டிவைட் பண்ணி 11 இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் செஸ்ட் ரவுண்டுக்கு மெஷர்மெண்ட்டாக நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த டவுட் வந்து இருக்காது. இப்போ இதில் இருந்து நம்ம இப்போ ஃப்ரண்ட்டோட உயரம்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ப்ளவுஸோட உயரம் நார்மலாக என்ன பண்ணுவோம்னா இந்த செஸ்ட் ரவுண்டை வந்து 4ஆக டிவைட் பண்ணுவோம். செஸ்ட் ரவுண்டை 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 10 கிடைக்கும். இது கூட 4 இன்ச் ஆட் பண்ணி நம்ம 14 இன்ச் அப்படிங்கிறது நம்ம ப்ளவுஸோட உயரமாக நம்ம வந்து எடுப்போம். இதே இதுதான் ஃப்ரண்ட்டுக்கும் சரி பேக்குக்கும் சரி. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டுக்கும் இதே உயரம் தான், பேக்குக்கும் இதே உயரம் தான். இப்போ பேக்கில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். பேக்கில் வந்து எப்படி நம்ம மெஷர்மெண்ட் வந்து கால்குலேஷன் பண்ணணும், அதை எப்படி நம்ம கட் பண்ணும்போது ஆம்ஹோல் உயரம் ஆம்ஹோல் ரவுண்டெல்லாம் செக் பண்ணி எப்படி சரியான முறையில் கட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நேற்று கொடுத்த கால்குலேஷனோட நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் அந்த சைடில் எவ்வளோ குறைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு வந்து ட்ரா பண்ணுறதுக்காக இங்கே சைடில் வந்து ஒரு 14 இன்ச்சு நமக்கு ஹைட்டு சொல்லியிருக்கோம் இல்லையா, இதில் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது சேர்த்து 14.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இதில் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 14.5 இன்ச் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸோடைய ஹைட்டு என்ன அளவோ நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஷோல்டர் வந்து தோராயமாக தான் நான் மார்க் பண்ணுறேன். இதில் சரியான மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே நான் சொன்ன கால்குலேஷன் படி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது ஆம்ஹோல் உயரம் வந்து 6.5 இன்ச்சு. இந்த இடத்துல செஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு 11 இன்ச்சு. அதுக்கப்புறம் சைடில் வந்து ஸ்டிச்சஸுக்கு நம்ம 1.5 இன்ச் அப்படிங்கிறத நம்ம எடுப்போம். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் தோராயமாக ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்ஹோல் ரவுண்டு எல்லாமே போட்டுக்கோங்க. இந்த ஆம்ஹோல் ரவுண்டு வந்து இப்போ செஸ்ட் ரவுண்டு இங்கே 11 இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து அதிலிருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி நீங்கள் இங்கே 10 இன்ச் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும். இங்கேருந்து நீங்கள் அப்படியே அளந்து வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு 10 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ இந்த அளவு நமக்கு போதும். அடுத்தது ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து தோராயமாக எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு 6 இன்ச் அப்படிங்கிறது நம்ம தாராளமாக வைக்கலாம். 7 அப்படிங்கிறது நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம 7, 7.5 வரைக்கும் நம்ம வந்து வைக்கலாம். ஷார்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 to 6 வரைக்கும் நம்ம வந்து வைக்கலாம். இப்போ நான் இதுக்கு வந்து 6 இன்ச் அப்படிங்கிறது எடுக்கிறேன். 6ங்கிறப்ப நம்ம 6.25 அப்படிங்கிறது எடுப்போம். இங்கே கழுத்துடைய அகலம் உங்களுக்கு 2.5 அல்லது 2.25 எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த கழுத்துடைய அகலத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே இதை கீழேயும் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸையும் போட்டுட்டு உங்களுக்கு என்ன நெக்கு வேணுமோ அந்த நெக்கை வந்து நீங்கள் அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ அதிலெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? இப்போ இதுக்கு கீழே வந்து எவ்வளோ மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதா நமக்கு பிரச்சனை. இப்போ முன்பக்க உயரம் வந்து ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து நமக்கு ஒரு 14.5 இன்ச் அப்படின்னா இந்த 14.5 அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு 2-3 இடங்களில் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்கு ஒரு 2-3 இடத்துல மார்க் பண்ணால் தான் அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அதனால தான். சரியா, இப்போ முன் உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதில் இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போது இந்த 40ங்கிறதையும் எடுத்துக்கலாம், இந்த 44ங்கிறதையும் எடுக்கலாம். சின்ன வயசாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த அளவை எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க அப்படின்னா நீங்கள் இந்த அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ மேலே வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம விட்டுறோம். விட்டுட்டு நம்ம இந்த மிட் பாயிண்ட் வந்து குறிச்சிக்கிறோம். மிட் பாயிண்ட் வந்து இப்போ நான் ஒரு 10 இன்ச்சில் குறிக்கிறேன். இந்த அளவு வச்சோம், செஸ்ட் ரவுண்டு வச்சோன்னா இங்கே 10 இன்ச்சு, மிடில் செஸ்ட்டு வச்சோன்னா இங்கே 11 இன்ச்சுங்க நீங்கள் மார்க் பண்ணணும். இது வந்து நான் சொன்ன மாதிரி சின்ன வயசு அப்படின்னா செஸ்ட் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க அப்படின்னா நீங்கள் வந்து மிடில் செஸ்ட்டை எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே வச்சு தான் நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நம்ம போடணும். இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடுறதுக்குமே இந்த 40ங்கிறத நம்ம 10 டிவைட் பண்ணும்போது 4 இன்ச்சு வரும். அது கூட ஒரு 1/4 இன்ச்சு சேர்க்கணும். அந்த 1/4 இன்ச்சு அப்படிங்கிறது ஹூக் பட்டி வீப்பட்டிக்காக. அப்போ இங்கே 4/4 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். அதையவே இங்கேயும் 4/4 இன்ச்சுன்னு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த மிட் பாயிண்ட்லேருந்து வேஸ்ட் ரவுண்டுக்குரிய டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ 44 இன்ச் வந்து மிடில் செஸ்ட் அப்படின்னா இது வந்து மிடில் செஸ்ட்டு. வேஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு 38 இருக்குது அப்படின்னா இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 6. இந்த 6ங்கிறத நம்ம 2ஆக டிவைட் பண்ணும்போது 3ங்கிறது கிடைக்கும். இந்த 3ங்கிறத தான் இந்த பக்கம் 1.5 இந்த பக்கம் 1.5ன்னு நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு இந்த டாட்டுடைய உயரம். இது வந்து டாட்டுடைய அகலம். இப்போ இங்கே 1.5 இன்ச் எடுக்கிறீங்கல்ல, இந்த 1.5 இன்ச்சுங்கிறத நீங்கள் இங்கே வந்து குறைச்சி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த 1.5 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே குறைக்கலாம். ஒருவேளை இங்கே நீங்கள் 1.25 எடுக்கிறீங்கன்னா இங்கே 1.25 குறைச்சிக்கலாம். இங்கே 2 எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே 2 இன்ச்சு நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். உங்களுக்கு இங்கே 4+1 5+1 எடுக்கிறதுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது, அது கால்குலேஷன் சரியாக வரல அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? அது டக்குன்னு சொல்லிடலாம், பட் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ விஷயத்தையும் சொல்லி உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ இங்கேருந்து இதுக்கும் அப்படியே நம்ம ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே எவ்வளோ அகலம் நமக்கு வேணுமோ அந்த அகலம் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 3.25 இருக்குது. இதில் 1/4 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு போயிடும். அப்போ 3 இன்ச் இருக்கும். அப்போ இந்த பக்கம் வந்து ஒரு 5 இன்ச் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ டோட்டலாக நமக்கு 8 இன்ச் வந்து இந்த அகலம் இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து 1.5 இன்ச் அப்படிங்கிறத எடுத்து நம்ம இந்த லைன் அப்படிங்கிறது நம்ம வந்து போடுவோம். சரிங்களா? ஏற்கனவே இந்த அளவுகள்லாம் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பழைய வீடியோக்களில் நிறைய சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணும்போது இப்படியே கட் பண்ணாலும் ஓகே தான். இல்லை அப்படின்னா இங்கே கீழே வந்து இப்படி ஒரு பெண்டு கொடுத்து நீங்கள் கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இப்படி ஒரு ஷார்ப்பாக வி மாதிரி கொடுத்து கூட நீங்கள் கட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நெக்கு, ஃப்ரண்ட்டு, சைடு, ஆம்ஹோல் இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அளவுகள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 6.5 இன்ச்சில் இங்கே கீழே 1/2 இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு போயிடும். அப்போ பேலன்ஸ் வந்து இங்கே சென்டரில் வந்து ஒரு டாட் வந்து நம்ம பிடிப்போம். இதுக்கு வந்து நமக்கு ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது போயிடும். அடுத்து இங்கே ஒரு டாட் அப்படிங்கிறது நம்ம வந்து பிடிப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த டாட்டுக்கும் இந்த ஸ்டிச்சஸுக்கும் நமக்கு 1/2 இன்ச் போயிடும். மேலேயும் ஸ்டிச்சஸுக்கு ஒரு 1/4 இன்ச் அப்படிங்கிறது போயிடும். அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சில் 1.25 இன்ச்சு போயிடும். அப்போ டோட்டலாக இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 5 இன்ச் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? 6.5 இன்ச்சில் நமக்கு 1.25 இன்ச்சு போயிடுச்சுன்னா 5.25 இன்ச் அப்படிங்கிறது இருக்கும். 5 இன்ச் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செஸ்ட் ரவுண்டு 40ம் மிடில் செஸ்ட் 44 இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் 5 இன்ச்சு வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த 4+1 5+1 உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் அப்படிங்கிறது இருக்குது. இதில் கீழே ஜாயிண்ட்டுக்கும் மேலே ஜாயிண்ட்டுக்கும் 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ பேலன்ஸ் 6 இன்ச் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த இடத்துல 6 அப்படிங்கிறது நமக்கு சரியான அளவில் இருக்கும். ஓகே,
கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.